ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். மைதா பிஸ்கட் அதாவது சக்கர்பாரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு லீவ் விட்டாச்சு. நம்ம இதை நிறையா செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு விட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு போட்டோம்னா அதோடைய ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 கப்பு பவுடர்டு சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ குறைச்சி தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க வச்சு நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா இது வெள்ளையாக வந்தால் தான் நம்ம பிஸ்கட் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெள்ளையாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு 2 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு வேணாங்கிறவங்க கோதுமை மாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப்பு பால், அதாவது காய்ச்சாத பால் ஊற்றிக்கணும். இன்னும் பால் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும். அந்தளவு சாஃப்டாகவும் இருக்கணும். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றலை, வெறும் பால் மட்டும்தான் ஊற்றி பிசைகிறோம். கவனமாக பால் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அதிகமாகிடும். இந்த பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து இதை நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க விரும்பினா நீங்கள் வேறு ஷேப்பில் கூட போட்டு இதை செஞ்சு கொடுக்கலாம். அதுமாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சது திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்பவும் நைஸாக தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் ஒல்லி ஒல்லியாக போயிடும். அது ஓரளவு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும். அது பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. போடுறப்ப எண்ணெயில் போடுறப்ப நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். சீடையெல்லாம் போடுற மாதிரி போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சும்மா ஒன்று ஒன்றா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நிறையா போட்டு கூட அதில் பொரித்து எடுத்துக்கலாம். வாணலியில் எண்ணெய் காஞ்சோன்னே இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொன்முருகலாக எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதை அப்படி அமுக்குனிங்கன்னா நல்லா அப்படியே தூள் தூளாக வந்துடணும். அப்போ தான் சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.